பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தி டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நா கூசவில்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் வருகிற 24ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பணிந்தே வெள்ளைக்கொடி ஏந்தி முதலமைச்சர் டெல்லி செல்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே 24ஆம் தேதி டெல்லி செல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க செல்வதைக் கண்டு ஏன் வலிக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தி டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நா கூசவில்லையா என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தும் கை, பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை, கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை, எந்நாளும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன் எனவும் சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைக்காக இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.